நம்ம இப்போ நத்தை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நத்தையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நத்தையில் நிறைய மண் இருக்கும். இதை இப்படியே சமைச்சோம்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி மண்ணாக இருக்கும். அதனால் நல்ல சுத்தமாக 3-4 தடவைக்கு மேலே நல்ல தண்ணி வச்சு கழுவிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். இதை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே நல்லது இதுதான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். இது கிராமப்புறங்களில் ரொம்ப சாதாரணமாகவே கிடைக்கும். இது கிளீன் பண்றது தான் ரொம்ப பெரிய வேலை. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இதை வாங்கின உடனேயே நம்மால சமைச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாள் முன்னாடியே நத்தையை ஊற வைக்கணும். மறுநாள் நத்தையை 2-3 தடவை நல்ல தண்ணியில் கழுவிட்டு சுத்தப்படுத்தி குக்கரில் போட்டு 4-5 விசில் வரைக்கும் வேக வச்சு நல்லா வெந்ததற்கு அப்புறம் நத்தையை எடுத்து ஊக்கு இல்லைன்னா குச்சியை வச்சு கறி பகுதியை எடுக்கணும். இது கூட மஞ்சத்தூள், அரிசி கழுவின தண்ணி கொண்டு கழுவி லாஸ்ட்டாக ஒரு தடவை நல்ல தண்ணி வச்சு கழுவணும். நத்தை குழம்பு எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். நான் குக்கரை எடுத்தேன். நீங்க உங்க வசதிக்கு ஏற்ப கடாயோ குக்கரோ எடுத்துக்கலாம். முதல்ல குக்கர்ல எடுத்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றணும். நான் எப்பவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சு அதனுடன் வெங்காயம் பொன்னிறமாக சிவக்கும் வர வதக்கி தக்காளியை அதனுடன் சேர்த்து வதக்கணும். பிறகு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கரம் மசாலா, மிளகுத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நத்தை குழம்பை கிண்டி குக்கரை மூடி விசில் போடவும். 10 நிமிடம் கழிஞ்ச பிறகு 3 விசில் வந்த பிறகு சுவையான நத்தை குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.